வெற்றி எப்படி மாறும் நான் சொல்லி தட்டுமா? ஃபைன். ஒரு 10 பேரு 100 மீட்டர்ஸ் ரேஸ் ஓடுறாங்க. அந்த 10 பேரும் போய் அந்த கடைசியில லைனை தாண்டதுதான் வெற்றின்னு நீங்க வெளியிருந்து பாக்குறவங்க, பிரைஸ் கொடுக்கறவங்க நினைப்பாங்க. அதுல ஒருத்தன் 10 பேர்ல ஒருத்தன் இருப்பான். அவன் ஏதாவது ஒரு கால் உடஞ்சிருக்கும், போலியோ அட்டாக் ஆயிருக்கும், அவன் அதுல இருந்து மீண்டு வந்திருப்பான். இந்த ரேஸ் ஓடனாவே எனக்கு வெற்றி தான் அப்படின்னு நினைப்பான். அவன் ஓடின உடனே அவன் ஜெயிச்சிருவான். இன்னொருத்தன் ஃபர்ஸ்ட் டைம் நான் கலந்துக்க வரேன் அப்படின்னு சொல்லி கலந்துக்கு வருவான். கலந்துக்கிட்டாவே வெற்றி நினைப்பான், அவன் அதுல ஜெயிச்சிருவான். இன்னொருத்தன் பல நாள் பிராக்டிஸ் பண்ணிருப்பான், அவன் போய் ஃபுல்லா ஜெயிச்சிருவான், அவனும் ஜெயிச்சிருவான். அந்த ரேஸ்லயே பாத்தீங்கன்னா ஜெயிச்சது அபிஷியலா ஜெயிச்சது ஒருத்தனா இருப்பான். ஆனா மாரலி ஜெயிச்சது நிறைய பேர் ஜெயிச்சிருப்பாங்க. ஸோ பிரைஸ் கொடுக்குறவன் நம்ம ஏதாவது கொடுக்கணும் அப்படின்னு நினைச்சிட்டு ஸ்பான்சர் பண்ணுவான், அவனும் ஜெயிச்சிருவான். ஸோ அதனால